வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய சாதாரண 2 பொருட்கள். ஆனா அவங்களுடைய சேர்க்கை மிகப்பெரிய மருந்தா பயன்படுது. அது என்ன தெரியுமா? பூண்டு, வெல்லம் தாங்க. இந்த 2 சேர்க்கையை சாப்பிட்டா உங்க உடல்ல நடக்கும் மாற்றத்தை நீங்க நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு இந்த வீடியோல இதயம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, கல்லீரல் எப்படி சுத்தமாக்கப்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதிகரிக்கிறது, தினமும் எப்படி சாப்பிட வேண்டும், இதனால எப்படி ஆண்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஒரு கிராமத்துல 70 வயதான ஒரு தாத்தா இருந்துட்டு வந்தாராம். அவருக்கு மருத்துவரிடம் போக வேண்டிய அவசியமே இல்லையா. அப்ப எல்லாரும் கேட்டாங்களாம், உங்களுடைய இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன ரகசியம் நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், தினமும் காலையில நான் 2 பல்லு பூண்டும் சிறிதளவு வெல்லமும் சேர்த்து சாப்பிட்டு வர்றேன். இந்த பழக்கம் 40 வருடமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனால எந்த ஒரு நோயும் வரல, நான் டாக்டர்கிட்டையும் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன இந்த விஷயத்துக்கான அறிவியல் காரணத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். பூண்டியின் மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்க போறோம். பூண்டுங்கிறது ஒரு சூப்பரான ஃபுட். அதுல அலிசின் என்ற ஒரு சக்தி வாய்ந்த சேர்மம் இருக்குது. இது இயற்கையான ஆன்டிபயாட்டிக். இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இதனால இதய நோய் வரக்கூடிய அபாயம் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும், உடல்ல ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. ஸோ ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 பூண்டுங்கிறது போதும், அதிகமாக சாப்பிட வேண்டாம். அடுத்து வெல்லத்தோடைய பயன்களை படுத்தலாம். வெல்லம் ஒரு இயற்கையான ஒரு சுகர். இதுல இரும்பு சத்து நிறையாவே இருக்குது. அதாவது அயன், நம்ம உடம்புக்கு தேவையான அயன் கிடைக்கும். அப்புறம் கல்லீரலை சுத்தம் செய்யற வேலையா இந்த வெல்லம் செய்யறது. அதாவது கல்லீரலை டீடாக்ஸ் செய்கிறது, செரிமானத்தை மேம்படுத்துது. இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும்? இரத்த சோகை குறையும், உடலுக்கு சக்தி அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ இது ரெண்டுமே தனித்தனியா இவ்வளவு நன்மைகளை கொண்டது. ஸோ ரெண்டையும் சேர்த்து எடுக்கும் பொழுது என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பூண்டு வெள்ளச்சேர்க்கையோட சக்தி, இந்த காம்பினேஷன் தான் ரியலான ஒரு மேஜிக். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு, அது ரத்த ஓட்டத்தை சரியா இயங்குறதுக்கு பயன்படுது. ஹார்ட்ல ஏற்படக்கூடிய அந்த பிளாக்கேஜ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இம்யூனிட் பவர், அதாவது உடல் நோய்களை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. ஸோ இதனால அடிக்கடி காய்ச்சல், இருமல், சளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. அப்படி வெளியில இருந்து பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள் உங்களை தொட்டாலும் அதை எதிர்த்து போராடும் தன்மை உங்க உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து லிவர் டீடாக்ஸுங்க, கல்லீரலை சுத்தமாக்குற தன்மை இந்த 2 சேர்க்கைக்கு இருக்குது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றும் தன்மை கொண்டது. அடுத்து எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், உடலுக்கு சோர்வை போக்கும், உடலுக்கு அதிகமான சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பூண்டு வெள்ளை சேர்க்கை பயன்படுது. அதாவது உடலுக்கு தேவையான ஸ்டாமினா பவர், அதாவது ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு பூண்டு வெள்ளை சேர்க்கை பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூண்டு வெள்ளச்சேர்க்கையை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இதை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் சிறந்தது. ஸோ இது சாப்பிட்றதுக்கான முறை என்னென்னா, 2 பூண்டு பற்களை நீங்கள் அப்படியே நசுக்கி, பச்சையாக 2 பூண்டு பல்லை உங்கள் கையால் நசுக்கி ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் அந்த பச்சை பல் பூண்டை நீங்கள் அப்படியே வாயில் போட்டு நல்லா மென்றணும். அது கூட சிறிதளவு வெல்லத்தை சேர்த்து மென்று சாப்பிடணும். பின்னாடி 1 கிளாஸ் வெது வெதுப்பான சுடு தண்ணீரை நீங்கள் குடிக்கணும். ஸோ இதுதான் சாப்பிட்றதுக்கான சரியான முறை. இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும். ஸோ யாரெல்லாம் இதை சாப்பிட்றதுல மிகவும் கவனமாக இருக்கணும்னா, இதை அதிகமாக யாருமே சாப்பிடக்கூடாது. கேஸ்ட்ரிக் உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு பச்சை பூண்டை சாப்பிட்றது பிடிக்கவே செய்யாது. அவங்களாம் என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஸோ பச்சையாக சாப்பிட பிடிக்காதவர்கள் என்ன பண்ணால், பூண்டை சுட்டு சாப்பிடலாம். அதாவது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதை வச்சு சுட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா
வடச்சட்டியில் போட்டு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான பூண்டுகளை வந்து நீங்கள் வடச்சட்டியில் உரித்து போட்டு அதை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறங்க. அது எண்ணெய் எதுவுமே ஊற்றாதீங்க. வெறுமனவே வடச்சட்டியை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் பூண்டுகளை போட்டுட்டு நல்லாவே வறுத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து மாறும். ஸோ ப்ரௌன் கலரில் மாறினோடனே நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு நீங்கள் டேரெக்டாக அதை சாப்பிட்லாம். ஸோ அப்படி சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கிழங்கு சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற இந்த பனங்கிழங்கு இந்த கிழங்குலாம் சாப்பிட்றீங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ பூண்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஆனால் பச்சையாக சாப்பிடும்போது நல்லா இருக்காது. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக இருக்கும். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து விரும்பி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்த பூண்டு. அதனால் வந்து வறுத்த பூண்டு வெல்லமும் சேர்த்து சாப்பிடலாம் பிடிக்காதவங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து இது கூடவே நீங்கள் செய்ய வேண்டிய சில டிப்ஸ்களாக பார்க்கலாம். தினம் வந்து உங்கள் உடலை வந்து உடலுக்கு வந்து உடலை இயக்கணும், அதாவது உடற்பயிற்சி செய்யணும். அதான் சொல்கிறேன். ஸோ உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க, இல்லை வீட்டில் இருந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை கண்டிப்பாக செய்யணும். அடுத்து ஒரு நாளைக்கு வேண்ட தூக்கம். தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும். தூக்கம்ங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்து ஜங்க் ஃபுட்டுகளை தவிர்க்கணும். எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ நம்ம எக்ஸ்பென்சிவாக நிறையா செலவு பண்ணி நிறையா காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ஸ் நிறையா வந்து வாங்கி சாப்பிட்றோம். ஸோ சப்ளிமெண்ட்லாம் நம்ம உடலுக்கு வந்து அவசியமே இல்லை. நம்ம சமையல் முறையில் இருக்கக்கூடிய பூண்டு, வெல்லம் இந்த மாதிரியான இயற்கையான உணவுகளே நம்மளுக்கு நல்ல ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் காம்பினேஷன் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஸோ இன்னைக்கு முதல்ல இந்த பழக்கத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது சாப்பிட ஆரம்பித்த எத்தனை நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு 3 days to 5 days நீங்கள் சாப்பிடும் பொழுது செரிமானம் லேசாகவே நல்லாவே மேம்பட ஆரம்பிக்கும். அடுத்து ஃப்ளோட்டிங் வந்து குறையும், உடல் லேசாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் 7 to 10 நாட்கள் எடுக்கும்போது உங்கள் உடலில் வந்து திடீர்னு ஒரு எனர்ஜி லெவல் வந்து அதிகரிக்கும். சளி, காய்ச்சல் இந்த மாதிரியான தொற்று வந்து வராது. அடுத்து நீங்கள் தொடர்ந்து 2லேருந்து 3 வாரம் எடுக்கும் பொழுது இம்யூனிட்டி பவர் வந்து ஸ்ட்ராங் ஆக்கப்படும். ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும். சைலண்டாகவே ஸ்கின்னு நல்லாவே சேஞ்ச் நல்லாவே தெரியும். அடுத்து 4 to 6 வாரங்களில் நல்லா உங்களுடைய ஹார்ட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். கொலஸ்ட்ரால் போன்றவை வந்து குறைஞ்சிருக்கும். உங்களுடைய லிவர்லாம் நல்லா டீடாக்ஸ் எஃபெக்டை நல்லாவே கொடுத்துருக்கும். ஸோ இதனால் உங்களுடைய முகம் பார்ப்பதற்கு நல்ல பளபளன்னு இருக்கும். ஏன்னா உடல் முழுக்க வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் போது உங்கள் முகத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உடல் சுத்தம் உங்கள் முகத்திலேயே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய குடல் எல்லாமே நல்லா சுத்தமாக்கப்படும். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேற்றப்படும். இதனால் உங்களுடைய முகம் பார்ப்பதற்கு ரொம்ப வசீகரமான ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் 30லேருந்து 45 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது விஷயமே. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து சாப்பிடணும். ஸோ உணவே மருந்து கான்செப்டில் இந்த ஒரு வீடியோ. உணவு மூலயமா நம்ம சரி பண்ணுறோம். உணவு தான் நம்மளுக்கு மருந்து. ஆனால் இது வந்து ஒரு நாள் எடுத்த உடனே நம்மளுக்கு பலன் கிடைக்காது. தொடர்ந்து எடுக்கும்போது தான் பலன் கிடைக்கும். இது ஒரு சிம்பிளான ஹேபிட் தான். இது தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.